பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, சறுக்களிலிருந்து உயர்வுக்கு நேராக. ஆதார வசனம் ஆபக்கூக்கு 3:2. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும். தேவனுக்கு பிரியமானவர்களே, ஆபகூக்கு தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை பற்றி தான் செய்ய போகிற காரியங்களை வெளிப்படுத்துகிறார். ஏனென்றால் இவர்கள் வழி விலகி பாகால் பேயோரை பின்பற்றி சோரம் போனவர்கள். ஆண்டவரின் கோபத்தை அறிந்த தீர்க்கதரிசி மன்றாட்டு ஜெபமாக பாடுகிறார். இவர்களை மன்னிக்கவும் இப்போது முக்கியமான பகுதி, கர்த்தாவே, விளைந்த நிலம் இனி அறுவடை செய்து களஞ்சியத்தில் சேர்க்கக்கூடிய நேரம், பிள்ளை பேர் நெருங்கி விட்டது, பெற செய்ய வேண்டும். இப்படி இவர்களை மையப்பகுதி, முக்கியமான பகுதியில் எடுத்துக்காட்டி காலத்தின் மையப்பகுதிக்கு வந்து விட்டோம், நெருங்கி கொண்டிருக்கிறோம். நீர் உயிர்ப்பிக்காவிட்டால், இதை திடப்படுத்தாவிட்டால், காரியங்களை வாய்க்கு செய்யாவிட்டால் கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டாது போய்விடும் என்று மன்றாட்டு ஜெபமாக பாடுகிறார். வேதத்தில் நடுவில் என்ற சொல் மிகவும் பிரசித்தமானது. இது மையம், முக்கியம், தெரிந்தெடுக்கும் ஸ்தானம், முடிவெடுக்கும் நேரம் என்பதை குறிக்கிறது. ஆதியாகமத்திலிருந்து ஆரம்பித்தால் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து கட்டளை கொடுத்தார். ஏதோ ஒரு மூலையில் ஒதுங்கி இருந்தால் இவர்கள் கவனிக்க மாட்டார்கள். இது நடுவில், மையத்தில், கவனத்தை ஈர்க்கும் இடத்தில் வைத்தார். உன் முழு பார்வையும் அதன் மீது இருந்தாலும் நீ அதை தொடக்கூடாது. கீழ்ப்படுதலுக்கு ஒரு சேலஞ்ச். நம்முடைய பார்வை கவனத்தை ஈர்க்கும் வண்ணம்தான் உலகத்தில் பாவ செயல்கள் இருக்கின்றன. அது ஏதோ ஒரு மூலையில் அல்ல, பட்ட பகலில் நடக்கிறது, எல்லாம் நடக்கிறது. நம் கண்கூட பார்க்கலாம். ஒதுங்கி போக வழியே இல்லை, பார்த்துவிட்டுத்தான் போகணும். அந்த அளவுக்கு நடக்கிறது. நமது நேரத்தை, சிந்தையை திருடும் வகையில் தான் செல்போன்கள் இடம் பிடித்துள்ளன. நமக்கு இது ஒரு சேலஞ்ச். பிசாசும் தன் வலையை நடுவில் தான் விரிக்கிறான். கர்த்தர் தன்னுடைய பிரசனத்தை சொல்லும் போதும் பூமியில் நடுவில் நானே கர்த்தர் என்று அறியும்படி என்றும் 2-3 பேர் என் நாமத்தினால் எங்கு கூடி இருக்கிறீர்களோ உங்கள் நடுவில் நான் இருப்பேன் என்றார். கேட்டீர்களா? கர்த்தர் நடுவைத்தான் செலக்ட் பண்ணுறார், பிசாசு நடுவைத்தான் செலக்ட் பண்ணுறார். கர்த்தர் நம்மளை உண்டாக்கி உருவாக்கி உயர்த்துவதற்கு செய்கிறார், அவன் நம்மளை அழிப்பதற்கு வந்திருக்கிறார். யோவான் 10:10. மனிதர்கள் நடுவில் நான் வாசம் பண்ணுகிறேன் என்கிறார் ஆண்டவர். இது அவருடைய முழு கவனமும் நம்மேல் இருக்கிறது என்பதை குறிக்கிறது. யாத்திராகமம் 14:20 எகிப்தின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவில் கர்த்தர் நின்றார். எகிப்தியருக்கு அந்தகாரமாகும், இஸ்ரவேலுக்கு வெளிச்சமாகும் என்றார். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். ஒரே மேகம்தான், ஒரு பிரசன்னம்தான் நடுவில் நிற்கிறது. அது எதிரிக்கு இருள், தம்முடைய மக்களுக்கு வெளிச்சம். அப்படிதான் இன்றும் செய்கிறார். நம்புங்கள். கர்த்தர் நடுவில் என்றால் இருந்தால் எதிரிக்கு ஒரு முகமும் நமக்கு ரட்சிப்பின் முகமுமாக காட்டுவார். எதிரிக்கு விரோத முகத்தை காட்டுவார். எதிரி இடறி விழுதலுக்கும் நாம் தப்பித்து கரை சேரவும் உதவுகிறார். இதையெல்லாம் அறிந்த தீர்க்கதரிசி ஒவ்வொரு இஸ்ரவேலின் குடும்பத்தில், பாளையத்தில் முக்கியமான நிகழ்வை நீர் அறிவீரப்பா, வெண்ணெய் திரண்டு விட்டதப்பா, அதை பக்குவமாக எடுத்து தாரும் என்கிறார். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசப்பா திருத்துவத்தின் மையப்பகுதி. வார்த்தை, வார்த்தை, பிதா, வார்த்தை, ஆவியானவர், அப்படித்தான் பரலோகத்தில் குறிப்பிடப்படுகிறது. நடுப்பகுதியாக இருக்கிறவர் பிதா, அதற்கடுத்து குமாரன் இயேசு, பரிசுத்த ஆவி. பிசாசும் கொக்கரித்து கொண்டு தானியேல் 3:6 வாசித்து பாருங்கள். எவனாயிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவில் போடப்படுவான் என்றான். அப்படியே போட்டானே, நடுவில் போட்டானே. அந்த நடுவில் இருந்தது யார்? இயேசு இருந்தார். அவன் தூக்கி தெரிந்தெடுத்த அதே நடுப்பகுதியில் தன் பிள்ளைகளோடு கர்த்தர் அக்கினி சூளைக்குள் நடுவில் 4வது நபராக உலாவினார். தானியேல் 3:25 வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 12:6 பேதுருவை மறுநாள் சிரச்சேதம் பண்ண வேண்டும் என்றும் ஏரோது முடிவெடுத்து சிறைச்சாலை 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே போட்டார்கள். தப்பிக்கவே வெளியில்லை. இது பிசாசின் திட்டம். அதே இடத்திலிருந்து பேதுருவை விடுவித்து வெளியே கொண்டு வந்தார் கர்த்தர். அப்படிதான் உங்களுக்கு எனக்கும் நடக்கும்.
எந்த பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு வழியே இல்லை முடித்ததை நினைக்கிறீர்களோ அற்புதமாக உங்களை வெளியே கொண்டு வருவார். அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனையோ, கோர்ட்டு பிரச்சனையோ, பிள்ளைகள் பிரச்சனையோ, தெரியாமல் சிக்கிக்கொண்ட பிரச்சனையோ, வேண்டுமென்ற விதம் எதுவாக இருந்தாலும், நடுவில் வைத்து எல்லாரும் சுற்றி இருந்தாலும் ஆச்சரியமாய் உங்களை வெளியே கொண்டு வருவார். நம்புங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. தப்பிக்க வெளியே இல்லை என்று பிசாசு உண்டாக்கினால், வழியே இல்லாத இடத்தில் வழியை உண்டாக்கி தப்பு வைத்து பிசாசின் முகத்தில் கரியை பூசுவார் நம் ஆண்டவர். பிளைண்ட் ஸ்பாட், நோ சான்ஸ், ஃபினிஷ்டு, நோ வே என்று சத்துரு கொண்டு வந்தால் அதை அழித்து அவரால் எல்லாம் கூடும் என்று நிரூபிக்கும் ஆண்டவரைத்தான் நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். மக்களே, இந்த ஆண்டின் மையப்பகுதிக்கு நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். இருக்கட்டும். உங்களுடைய வாழ்வில் இந்த சமயத்தில் சரியான ஆலோசனை கிடைக்காவிட்டால், இந்த சமயத்தில் இது நடக்காவிட்டால், எல்லாம் பாழ் என்று நீங்கள் நினைத்து நீங்கள் எந்த மையப்பகுதியில் இருக்கிறீர்களோ, மதில் மேல் பூனை போல இந்த பக்கம் போக முடியாது, அந்த பக்கம் போக முடியாதுன்னு இருக்கிறீர்களோ, அதே இடத்தில் கர்த்தர் நிற்கிறார். உங்கள் கூடவே நிற்கிறார். சரியான ஆலோசனை தருவார், விடுவிப்பார், மேலும் நடத்தி காரியங்களை வாய்க்கச் செய்வார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. தடுக்க வேண்டியதை தடுப்பார், உங்களை வர வேண்டியதை தடுப்பை நீக்குவார். மனிதரிடம் ஓடாதீர்கள், விசுவாசத்தை தளர விடாதீர்கள். இம்மட்டு நடத்தி வந்து விட்டீர்களே, தேவ பலத்தால் உங்களை நீங்களே பாராட்டி கொள்ளுங்கள். தொடங்கினவர் முடித்து தருவார். பாதியிலே விட்டு விட்டு போகப்பட மாட்டார். அது மனிதன். அவர் முற்றுமுடிய ரட்சிக்கிறவர். எபிரேயர் 7:25. மனிதர்களால் கூச்ச நாச்சம் இல்லாமல் கைவிடுவார்கள். நம் தகப்பன் இறுதி வரை நம்மோடு இருப்பார். மத்தேயு 28:20. வீடு கட்டி வருவது பாதியிலேயே நிற்கிறதா? பிள்ளையின் படிப்பு பாதியிலேயே நிற்கிறதா? திருமணம் எல்லாம் ஏற்பாடாயிற்று, முக்கியமான பகுதி இடிக்கிறதா? ட்ரீட்மெண்ட்டுக்கான செலவு பணம் இல்லாதனால் பாதியிலேயே நிற்கிறதா? ஏதெல்லாம் உங்களால் தொடர முடியவில்லையோ, எதிலிருந்து விடுதலை வேண்டுமோ, யாராவது ஒரு கையை நீட்ட மாட்டார்களா என்று நினைக்கிறீர்களோ, கவலைப்படாதீர்கள். பிசாசு பயமுறுத்துவான், நீ அவ்வளவுதான், இந்த இடத்துலேருந்து எப்படி வருவாய் என்று. விட்டுவிடு என்று சொல்வான். நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த செய்தியை கேட்டு முடிந்ததும் சகலத்தின் தேவன் கையில் ஒப்படையுங்கள். பின் கவலைப்படக்கூடாது. கவலைப்பட்டால், முறுமுறுத்தால், பெருமூச்சு விட்டு கொண்டிருந்தால் அந்த இடத்தில் தேவ கிருபை வேலை செய்யாது. நம்புங்கள். உங்கள் மத்தியில் கர்த்தர் வந்து நின்று சகலத்தையும் பொறுப்பெடுத்து கொண்டார் என்று நம்புங்கள். இப்பொழுதே செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே நீங்கள் அவரது இளைப்பாறுதலில் நுழைந்து விடுங்கள். விசுவாசை அறிக்கை செய்து கொண்டு நம்பிக்கையை முகமலர்ச்சியினால் காட்டுங்கள். அதுதான் நீங்கள் விசுவாசத்தில் இருக்கிறீர்கள் என்பதற்கு அடையாளம். கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாயிருப்பதே உங்கள் பலன். உங்கள் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக. எப்படிங்க இத்தனை பிரச்சனை நடுவில் நான் இருக்கிறேன், மனமகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று கேட்டால், நீங்களா இதை செய்ய போகிறீர்கள்? கர்த்தர் தானே பார்க்க போகிறார். கர்த்தர் பார்க்க போகிறார் என்றால் அதை அவருடன் தள்ளி விட்டீர்கள் என்றால், நீங்கள் மன மகிழ்ச்சியாக இருந்தால்தான் அவர் செய்வார். அப்பொழுதுதான் நீங்கள் எல்லாம் அவரிடம் விட்டு விட்டீர்கள் என்பதற்கு பொருளாகும். அப்படியே கர்த்தர் உங்களை உயிர்ப்பிப்பார், எடுத்து நிறுத்துவார். தடையானது மறுபடியும் நடக்க தடையிலெல்லாம் நீக்கி அற்புதமாய் அணைத்து முடித்து கொடுத்து ஜீவனுள்ள தேவன் உங்கள் மத்தியில் இருக்கிறார் என்பதையும், விசுவாசித்தவளுக்கு எல்லாம் கூடும் என்பதை நிரூபிப்பார். முடிந்து விட்டது என்று சொன்னதை நீங்கள் கமா போட்டு உங்களை ஆரம்பிக்க வைப்பார். மறுபடியும் உயர்த்துவார். மறுபடியும் அது புதுப்பிப்பீர்கள். மறுபடியும் உங்கள் குடும்பம் தலைக்கும். மறுபடியும் பிஸ்னஸ் தலைக்கும். ஏராளமான ஆர்டர்களை கொடுப்பார். எதெல்லாம் நடக்காது நினைத்தீர்களோ அதில் நடக்கும். மறுபடியும் ஆரம்பிக்கத்தான் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். தகப்பனே, உம்மாலே ஆகாத கூடாத காரியம் ஏதுமில்லை. எங்கள் பலம் பராக்கிரமம் ஒன்றுமில்லை. உம்முடைய ஆவினாலே எல்லாம் ஆகும். இதோ கரங்களை பரத்துக்கு நேராக உயர்த்துகிறோம். பிடித்து கொள்ளும் ஐயா, விடுவையும் ஐயா, மறுபடியும் எங்களை தொடர வையும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு பிரச்சனையின் மத்தியில் அல்ல, வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு பிரச்சனை மத்தியில் இருப்பதாக இருக்கும். நான் ஆசீர்வாதத்தின் விடுதலையின் மத்தியில் இருக்கிறேன் என்பதுதான் என்னுடைய எண்ணம். ஆமேன். ஹல்லேலூயா.